ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்னோக்கர் irocker ஸ்ட்ரிக்ஸ் இயர்பட்ஸ் இருக்குது. ஸ்னோக்கர்னு எடுத்தோன்னே என்னடா இது வித்தியாசமான பேர் நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஸ்னோக்கர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோடது தான். இது ஆக்சுவலி நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னா, நான் யூடியூப் வீடியோ பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. சரி எப்படி தான் இருக்கும்னு சொல்லி நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிளிக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி இது ஒரிஜினலாக அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கா நம்ம பார்க்கலான்னு சொல்லி இதை நான் ஆர்டர் போட்டு நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா 14.2 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது சூப்பரான விஷயம். அப்புறம் நமக்கு வந்து ப்ளூடூத் 5 இருக்குது. 300 mAh வந்து இதோட கெப்பாசிட்டி, சார்ஜிங் கேஸோட கெப்பாசிட்டி. அப்புறம் 16 hours ப்ளேபேக் டைம் இருக்குது. அப்புறம் ஹைஃபை ஆடியோ இருக்குது. டேக் அவுட் ஆட்டோ கனெக்ஷன், அதாவது போன இயர்பட்ஸில் பார்த்த மாதிரி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நமக்கு வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அப்புறம் செக்யூர் ஃபிட்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் குவிக் சார்ஜிங் இருக்குது. டைப் சி சார்ஜிங் வேறு சூப்பரான விஷயம். அப்புறம் நமக்கு வந்து 1 year வாரண்ட்டி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் பெருசாக கொடுக்கல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 பவர்ஃபுல் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா லைட் ஸ்போர்ட்ஸ் வியர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம சீக்கிரமாக ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சீலை பிடிச்சிக்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் வாரண்டி கார்டு வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு வந்து இயர்பட்ஸ் இருக்குது. இது பார்க்க ரொம்ப சிமிலராக இருக்குது. இதோடதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் டைப் சி கேபிள் இருக்குது. இப்போது இந்த இயர்பட்ஸை நம்ம எடுக்கலாம். ஸோ 2-tone ஃபினிஷ் மாதிரியே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்து அப்படியே அந்த பிக்சல் 3யோட அந்த பிளாக் கலர் வெர்ஷன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மீ ட்ரூலி ஒயர்லெஸோட ரொம்ப சிமிலராக இருக்குது. இதை நீங்கள் பார்க்கலன்னா இங்கே மேலே ஒரு கார்டு வரும். இதை பாருங்கள், இதோட ரிவ்யூ பாருங்கள். இப்போது இது எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதை நான் கொஞ்சம் நேரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்க போகிற கிளிப் வந்து நான் இதை கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷூட் பண்ண கிளிப். இந்த இயர்பட்ஸை கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்னோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்ப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மீ TWS2C மாதிரி இருக்குது. யாரை பார்த்து யாருக்கு பிடிச்சாங்கன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போட்டிருக்கு. அப்புறம் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு LED லைட் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த LED லைட் இண்டிகேட்டர் எதுக்கு இருக்குன்னா, கேஸில் வந்து எவ்வளோ பேட்டரி இருக்குது, அப்புறம் வந்து சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு வந்து நமக்கு வந்து இதை காமிக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட் ஃபினிஷ் பின்னாடி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்குது. அப்புறம் இந்த மேட் ஃபினிஷ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து கிளாசி ஃபினிஷ் இருக்குது. இந்த கிளாசி ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். இதை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணி, ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே இந்த ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. அதனால் இது வந்து கொடுத்தது வந்து குவாலிட்டியானதை கொடுத்துருக்கலான்னு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போது இந்த இயர்பட்ஸோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக செக்யூராக ஃபிட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப லைட் இன் வெயிட்டாக இருக்கனால, இன்ஃபேக்ட் வெறும் 4 grams தான். அதனால் வந்து இது உங்கள் காதில் இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப லைட் இன் வெயிட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் வந்து செட் ஆகாது. என் ஃப்ரெண்டு வந்து இதை வந்து போட்டு பார்த்தா அவனுக்கு வந்து சுத்தமாக இது வந்து செட் ஆகலை. ஸோ உங்கள் மைலேஜ் வந்து வேரி ஆகும். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் தரல, அதுக்கு பதிலாக பட்டன் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாகவும் ரொம்ப டாக்டைலாகவும் தான் இருக்குது. பரவாயில்ல, இவங்க வந்து ட்ரெண்டுக்கு ஏற்றாப்படி செட்டில் ஆகாமல் இவங்களுக்கு எது செட் ஆகுதோ அதான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தா அதோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இவங்க வந்து பட்டனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. இது ஒரு நல்ல மூணு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஃபங்க்ஷன்ஸ். இந்த மீல பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா காமனானது தான் கொடுத்துருக்காங்க. இந்த காமனான ஃபங்க்ஷன்ஸ் தான் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ எல்லா மேனுஃபேக்சர்ஸும் இந்த இதை தான் ஃபாலோ பண்ணோம். அதனால் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்காது. அதே சமயத்தில் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதை வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து சாங் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். இது வந்து 2 இயர்பட்ஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
டபுள் டேப் பண்ணோம்னா வந்து சாங் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்குக்கு போகும். ட்ரிபிள் டேப் ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து சாங் வந்து பேக்வர்ட் ட்ராக்குக்கு போகும். டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா வந்து சிரி வந்து வேக் ஆகும். இப்போது இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. இந்த மைக்ரோஃபோனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. அதர் எண்ணில் இருந்தவங்க வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அன்கிளியராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. இப்போது இதோட லேட்டன்சி இஷ்யூ எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். லேட்டன்சி இஷ்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ பார்க்கும்போது எந்த இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணல. பட் கேம் விளையாடும் போது லைட்டாக ஒரு குட்டி லேட்டன்சி இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 16 hours. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 4 hours. இது ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் தான் சொல்லுவேன். இதோட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இதில் டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். இது ஃபுல்லாக சார்ஜ் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் வந்து 1.5 hours ஆகும். இந்த இயர்பட்ஸில் ப்ளூடூத் 5 யூஸ் பண்ணியிருக்கனால ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து 10 meters கிடச்சிரும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 14.2 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால பேஸுக்கு பஞ்சமே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. பேஸும் அந்த மியூசிக்கோட டெப்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பூஸ்டடாக இருந்தனால மற்ற டோன்ஸ் மெயினாக ஆடியோட குவாலிட்டி, வோக்கல்ஸ், அப்புறம் லோ ஸ்மிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மீ TWS 2C ஓட சேம் சவுண்டு தான். இது ரெண்டும் நான் சைட் பை சைட் கேட்டு பார்த்தேன். ஒரு டிஃப்ரென்ஸும் நான் ஃபேஸே பண்ணல. ரெண்டுமே ரொம்ப சிமிலராக இருந்துச்சு. ஆனால் இதில் மேக்ஸ் வால்யூமில் நான் கொஞ்சம் டிஸ்டார்ஷன் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் வால்யூமில் வந்து டிஸ்டார்ஷன் ஃபேஸ் பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் தான். அதனால உங்களுக்கு பேஸ் உள்ள பாட்டு தான் நீங்கள் அதிகமாக கேட்பீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஆனால் மற்ற சாங்ஸும் நீங்கள் கேட்பீங்கன்னா மற்ற டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதனால நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. மேபி வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் உங்களுக்கு சூட் ஆகலாம் இதோட பெட்டராக. வீடியோட கன்க்ளூஷனுக்கு முன்னாடி இதில் நான் ஃபேஸ் பண்ண நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னென்னா இதோட கனெக்டிவிட்டியில் தான். கனெக்டிவிட்டினா ரொம்ப பெரிய இஷ்யூலாம் இல்லை, சின்ன மைனர் இஷ்யூ தான். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது நல்லா ஸ்பீடாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து பேர் பண்ணதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் கனெக்ட் பண்ணும்போது தான் வந்து இது கொஞ்சம் லேட் ஆகுது. சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குடின் கனெக்ட்னே வருது. ஒரு 3 to 4 attemptsக்கு அப்புறம் தான் இது வந்து கனெக்ட் ஆகுது. அதான் கொஞ்சம் லைட்டாக காண்டேத்துது. செகண்ட் நெகட்டிவ் என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 2-tone ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக ஃபீல் ஆகுது. ஈஸியாக ஸ்க்ராச்சஸும் அப்புறம் ரொம்ப ஸ்மஜஸ் ஆகிடுது. இது மட்டும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். தேர்டு நெகட்டிவ் என்னென்னா இதோட ஆடியோ குவாலிட்டி தான். ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப மோசம்லாம் கிடையாது. பேஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு அபோவ் ஆவரேஜாக தான் இருக்குது. அது மட்டும் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஒரு சாலிடான ஆல்ரவுண்ட் இயர்பட்ஸாக இருந்திருக்கும். நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupees. 1300 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தானா நான் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். இந்த இயர்பட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இதோட பையிங் லிங்க் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் மெயினாக இந்த இயர்பட்ஸ் வாங்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.